காலைதோறும் புதியவை. இப்பொழுதே இரட்சண்யம். ஏப்ரல் 12. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. மருத்துவ படிப்பில் சேர 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் நீட் என்ற நுழைவுத் தேர்வு சில ஆண்டு காலமாக நமது நாட்டில் நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆண்டில் நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் இந்த தேர்வில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துவிடுமா என்றால் கிடைக்காது. ஏனென்றால் இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 1,18,190 இடங்களே உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனாலும் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுகிறவர்களின் எண்ணிக்கை அதை காட்டிலும் 8 முதல் 10 மடங்கு அதிகம். நிலைமை இப்படி இருக்கும்போது தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காது. இந்த நீட் பரீட்சை நடக்கும் நாளன்று தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. நீண்ட கை சட்டைகள், சுடிதார்கள் அணியக்கூடாது. செருப்புதான் அணிந்து வர அனுமதி உண்டு. நகைகள் அணிந்து பரீட்சை எழுத அனுமதி இல்லை. தண்ணீர் பாட்டில் கொண்டு சென்றால் அடர்ந்த நிறம் உள்ளதாக இல்லாமல் தண்ணீர் உள்ளே இருப்பது தெரியும் வண்ணம் இருக்க வேண்டும். கைபேசி சம்பந்தமான எதுவும் தேர்வு மையத்தினுள் எடுத்து செல்லக்கூடாது. கடந்த ஆண்டில் ஒரு வாலிப பெண் அணிந்து வந்த ஆடையில் அதிகமான பொத்தான் இருப்பதாக கூறி அனுமதி மறுத்தனர். உடனடியாக அங்கிருந்த காவல்துறை பெண் ஒருவர் அந்த மாணவியை கடைக்கு அழைத்து சென்று தகுந்த உடையை பெற்றுத்தந்து அதை அணிந்து தேர்வு எழுத சென்றார். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் 5 நிமிடம் 2 நிமிடம் என்று தேர்வு மையத்திற்கு பிந்தி வருதல். அப்படி பிந்தி வந்ததினால் தேர்வு எழுத முடியாமல் பலர் திரும்பி சென்றிருக்கின்றனர். பிந்தி வருவதற்கு என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிந்தி வந்தால் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க மாட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, பரலோகம், ரட்சிப்பு ஆகியவை எனக்கு ஞாபகம் வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை கட்டுப்பாடுகள்! இன்றே இரட்சணிய நாள், பிந்தினால் ரட்சிப்பை இழக்கக்கூடும். கர்த்தருடைய பலத்தினால் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படைந்து நடக்க நம்மால் முடியும். நாம் இயேசுவில் அன்பு கூறுவதினால் அவைகள் பாரமானவைகள் அல்ல. ஜெபம். கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிற எங்கள் மேல் கிருபை அருளும். ஆமேன்.